இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாமனிதர், வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாமனிதர். சுப்ஹானல்லாஹ். வரலாறுகள் பார்க்கிற நேரத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு படிக்கிற நேரத்தில் எங்களை அறியாமலே கண்ணீர் வழியும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட பேர் சொல்லுகிற நேரத்திலேயே மெய் சிலிர்க்கிறது சகோதரர்களே. அப்படிப்பட்ட உமர், உமர் என்றால் உலகமே நடுங்கும். உமர் என்றால் அப்படி உச்சகட்டத்தில் உன்னதமான ஒரு மனிதர். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மரணம் விட்டு வைத்ததா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள். எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? எந்த அளவுக்கு என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓர் பாதையில் வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓர் பாதையில் வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவில் ஓட்டம் பிடிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் அவருடைய ஈமான். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல என்ன செய்கிறார்கள்? அதாவது பலஸ்தீனுக்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை அனுப்பி வச்ச நேரம், அவருடைய காலத்தில் படையை அனுப்பி வச்சாங்க ஒரு யுத்தத்திற்காக வேண்டும். பலஸ்தீனுடைய அந்த பைத்துல் மக்திஸ் பள்ளியை என்ன செஞ்சிட்டாங்க? பிடிபடுது. யாருடைய காலத்தில்? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுவோட படை தலைமைத்துவம், அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த செய்தியை நீங்க ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னு கேட்டா, அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டா, உங்களுடைய ஹலீஃபா தான் வர வேண்டும், நாங்கள் பைத்துல் மக்திஸுடைய சாவியை கொடுக்கிறோம். பைத்துல் மக்திஸ பொறுப்பு கொடுக்கிறதா இருந்தா யார் வரணும்? உங்களுடைய ஹலீஃபா உமர் வர வேண்டும். எதற்கு தெரியுமா? வரலாறுகளிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? எதுல? அந்த கிறிஸ்துவர்கள், அந்த நசாராக்கள், அந்த மஜூசிகளுடைய அவர்களுடைய அந்த வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த காபிர்களுடைய வேதத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே எங்கள் வேதம் குறிப்பிட்ட அந்த கலீஃபா வர வேண்டும், அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி சொன்ன நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைப்பதற்காக வேண்டி கடிதம் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தா மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களே, மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப இந்த பயணத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய வேலையாலும் சேர்ந்து தான் வராங்க. ஒரே ஒரு ஒட்டகம், ஒரே ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் 2 பேரும் வராங்க. ஒருவர் நடக்க, மற்றவர் என்ன செய்வார்? வாகனத்தின் மீது ஏறி இருப்பார். கொஞ்சம் தூரம் போகும், அதற்கு பிறகு இன்னொருத்தர் இறங்குவார், மற்றவர் ஏறிடுவார். கொஞ்சம் தூரம் வாகனம் போகும், அதற்கு பிறகு இருவரும் இறங்கி என்ன செய்வார்கள்? வாகனத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மிக நீண்ட நெடிய தூரம் அந்த பயணம் பைத்துல் மக்திஸ் வரைக்கும் என்ன செய்யணும்? பலஸ்தீன் வரைக்கும் வர வேண்டும் மதீனாவில் இருந்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு, நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட ஒரு வரலாறு இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தால் அந்த நேரம் சுப்ஹானல்லாஹ், அந்த எல்லை மக்கள் எல்லாம், பலஸ்தீன் மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த உமர் என்று பார்ப்பதற்காக, யார் அந்த உமர் என்று பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லையில் வந்து அப்படியே மக்கள் புடை சூழ மக்கள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள். எல்லை பகுதிக்கு வருகிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இறங்கி நடக்கின்ற அந்த நேரம், எல்லை கிட்ட வாகனம் வந்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி நடக்கின்ற டேர்ன், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வேலையால் மேலே ஏறி வருகின்ற டேர்ன். ஆனால் அதற்கு பிறகு வழியுமல்ல, அதோடு ஊர் முடிவடைகிறது, எல்லை வந்து அடைகிறது. ஒரு ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய கலீஃபா, மூமின்களின் தலைவர், அமீருல் மூமினீன் என்று சொல்லப்படக்கூடியவர், மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தருணம், ஒட்டகத்துக்கு கீழே இருந்து நடந்து வருகிறார். அவருடைய வேலையால் ஒட்டகத்தின் மீது ஏறி வருகிறார். சுப்ஹானல்லாஹ். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார்கள், யா அமீரல் மூமினீன், யா அமீரல் மூமினீன், இது என்ன? இது இப்படி வருகிறீர்கள்? அழுக்கான ஆடையோடு, ஒட்டு போட்ட ஜுப்பா ஆடையோடு, அதுவும் நீங்கள் நடந்து போகின்ற ஒரு நிலையில நீங்கள் ஒட்டகத்தின் மீது ஏறி வராமல், மக்களே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க நடந்து வர்றீங்களே, யா அமீரல் மூமினீன், ஒட்டகத்தின் மீது ஏறக்கூடாதா?
ஒழுங்கான ஆடைகளை அணியக்கூடாதா, ஒட்டு போட்ட ஷர்ட்டுகளை நீங்கள் போட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சகோதரர்களே, என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்கள்? என்ன தெரியுமா சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம், ஆடைகளை கொண்டு கண்ணியம் அல்ல. கண்ணியம் என்பது நஹ்னு கௌமுன் அஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்கள் ஒரு சமுதாயம். நாங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எதன் மூலம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நீ சொல்லுகின்ற இந்த ஆடை அலங்காரங்களை கொண்டல்ல, நீ சொல்லுகின்ற இந்த வளர்ந்த வாகனத்தில் வர வேண்டும் என்பதல்ல, உயர்ந்த கண்ணியமான வாகனத்தில் வருவதை கொண்டு கண்ணியம் அல்ல. கண்ணியம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை கொண்டுதான் இருக்கிறது என்பதாக அந்த இடத்திலே யார் ஒரு மனிதன் இஸ்லாத்தை கொண்டு அல்லாமல் வேறொரு பகுதியில் தனக்குரிய கண்ணியத்தை தேடுகிறானோ அவனை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.